சின்ன மருமகள போஸ் திருந்துறதுக்காக சமயக்கட்டுல காவியா வந்து உட்கார வச்சா, அவங்க அம்மாவும், அவங்க அக்காவும் வந்து அவங்களுக்கு ஃபேனு, தலகாணிலாம் குடுக்குறாங்க. இத பார்த்தா காவியா கடுப்பாயி எல்லாத்தையும் நான் என் ரூம்க்கு எட்டு போறேன். இவனுக்கு சிறை மாரி நான் இங்க நடத்தணும்னு நெனச்சா, நீங்க என்னன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் மாரியே ஃபீல் பண்ணாத அளவுக்கு நல்லா சொகுசு வாழ்க்கை குடுக்கலான்னு பாக்கீங்களா? அவன் திருந்தணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் எட்டு போயிர்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா பாட்டி வந்து தமிழ்ச்செல்விய கூப்ட்டு, "நீ வந்து அ நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடு, சினிமாக்கு போ. அதுக்கப்புறம் நைட் லேட்டா வான்லாம்" சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி வந்து இத்தன நாள் பேசாதவங்க, "நாங்க 2 பேரும் சேரவே இல்ல. நாங்க சேர்ந்துட்டோம்னு யார் சொன்னா? நான் இன்னும் வந்து அவங்கள ஏத்துக்கிடவே இல்லையே. விவாகரத்து கேஸ் நடந்துகிட்டு தானே இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க அத வேற நறுக்குன்னு ஞாபகப்படுத்த, அதான் அங்க இருந்த பார்த்த தாமரை, போஸ் அம்மா எல்லாரும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதாங்க தமிழ்ச்செல்வியா குக்கா எவ்வளோ சீக்கிரமா விட்டுக் குடுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு. இதில வேற சேதுவும் ராஜாங்கம் வேற கேட்டுர்றாங்க. பாட்டி சொல்றாங்க, "போக போக சரியாயிரும். அவ எப்படியும் மனசு மாறுவாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ராஜாங்கத்துக்கு சேதுவ நினைச்சு கொஞ்சம் கவல தான். சேது என்ன பண்றது? சேது என்ன பண்ணாலும் நேரடியா மன்னிப்பு கேட்டாலுமே அவங்க வந்து ஏத்துக்கிடல. அத கூட அவங்க தங்கச்சிட்ட சொல்றாங்க. அக்காவுக்கு இருந்தாலும் இவ்வளோ பிடிவாதம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க தங்கச்சியும் பேசுறாங்க. திடீர்னு பார்த்தா தமிழ்ச்செல்வி தங்கச்சி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. காலேஜ் போயிட்டு வந்த தமிழு எதுக்கு அழுகுறன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து என்ன அடிச்சுட்டாங்கங்க. எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே என்ன முட்டா குரங்கு திட்டுனால அதுக்காக அடிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பி அடிக்க வேண்டியது திருப்பி அடிக்க போனேன். அப்ப வந்து போஸோட அக்கா வந்து, "நீயே ஒண்ட வந்தவ. நீ எதுக்கு வந்து என்ன வந்து இது பண்ற? இங்க ஏதாவது கை நீட்டுன வெளியில எல்லாத்தையும் தொரத்தி அடிச்சுருவேன்னு" சொல்றாங்க. அத சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சென்டிமென்டலா இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி நிரூபிப்பாங்க. நீங்க என்ன கான்ட்ராஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.